ஒரே ஒரு விரலால இந்த பிரிட்ஜை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அட ஆமாங்க. ஜெர்மனில பிறந்த இவர் பேர் தான் ஜான். இவர் ஒரு ஃபேமஸ் இன்ஜினியர். இவர் பையனும் ஒரு இன்ஜினியர். 1863ல இவருக்கு ஒரு ஐடியா வருது. என்ன அப்படின்னா ஈஸ்ட் ரிவருக்கு மேல ஏன் ஒரு அழகான பிரிட்ஜ் கட்டக்கூடாது அப்படிங்கிறது. இதை பத்தி அவர் பையன் கிட்டே டிஸ்கஸ் பண்றாரு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா 1869ல வந்து அந்த பிரிட்ஜ் கட்டுறத ஆரம்பிக்கிறாங்க. கட்ட ஆரம்பிச்ச சில நாள்லயே நம்ம ஜான் வந்து இறந்துடுறாரு. அப்பா இருந்ததை வாஷிங்டனால ஏத்துக்கவே முடியல. ஒரு சில நாட்கள் கழித்து நம்ம வாஷிங்டனும் ஒரு நோயால பாதிக்கப்படுறாரு. அந்த நோயால பாதிக்கப்பட்ட அப்புறம் நடக்கவும் முடியல, பேசவும் முடியல. எப்படியாச்சும் அந்த பிரிட்ஜ் கட்டணும் அப்படிங்கிற ஐடியா மட்டும்தான் அவருக்கு இருக்கு. அந்த பிரிட்ஜை எப்படி கட்டணும் அப்படிங்கிற பிளான் அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அவரால் பேச முடியாது. அவர் கையில இருக்க ஒரு விரல் மட்டும்தான் அசையும். அந்த ஒரு விரலோட அசைவின் மூலியமா அவங்க ஒய்ஃப் கிட்ட அவங்களோட ஐடியாஸை கன்வே பண்ண ட்ரை பண்றாங்க. ஒரு கட்டத்துல அவங்களோட ஒய்ஃப் எமி அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்த ஐடியாஸை வாங்கி மித்த இன்ஜினியர்ஸ்க்கு வந்து அவர் என்ன சொல்ல வராருன்னு சொன்னதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 14 வருடங்களுக்கு பிறகு புரூக்ளின் பிரிட்ஜ் பிரம்மாண்டமா கட்டப்படுது. எல்லாரும் அதிசயமா பாக்குறாங்க எப்படி இதை கட்டினாங்க அப்படிங்கிறது. இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் போது வீண் முயற்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதை முடிச்சதுக்கு அப்புறம் விடாமுயற்சின்னு சொல்லுவாங்க.